ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 6 29 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் போட்ட வீடியோவில் நான் மட்டுமே பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து பேசலாம். அதாவது இந்த கணக்குகளை போடலான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, அதுக்கு நான் இந்த இறக்ககோண கணக்குகள் டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 3 கணக்கு சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க குடுகுடுன்னு ஓடி போய் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் அந்த கணக்குகளை தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. வரும்போது அப்படியே ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? இப்போது அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்களா? பேப்பர் பேனாவும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் போட்டு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எடுத்துக்காட்டு 6 29. 60 மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்திலுள்ள இரு கப்பல்களை முறையே 28 டிகிரி மற்றும் 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். ஒரு கப்பல் மற்றொரு கப்பலுக்கு பின்னால் ஒரே திசையில் கலங்கரை விளக்கத்துடன் நேர்கோட்டில் உள்ளது எனில் 2 கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு போடலாமா? தீர்வில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி கணக்கில் எல்லாம் என்ன போட்டோம்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டயக்ராம் போடணும். டயக்ராம் தெளிவாக போடலாம். இப்போ பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 60 மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்தில் உள்ள இரு கப்பல்களை முறையே 28 டிகிரி மற்றும் 45 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார்னு கொடுத்துருக்காங்களா? இப்போது ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், இங்கே இப்போ ஒரு கலங்கரை விளக்கம் எடுத்துக்கிட்டோம். இது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா சிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? இதுதான் ஒரு கலங்கரை விளக்கம். இதில் சிடி இருக்குது. இதில் அதோட 2 இறக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்க, 28 டிகிரி மற்றும் 45 டிகிரி அப்படின்னு. இங்கிருந்து இதோட உச்சியிலிருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. அதாவது 2 கப்பல் இருக்குது கடலில். இப்போ இங்கே தான் கடல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் 2 கப்பல் போய்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு கப்பல் இருக்குது, இங்கே ஒரு கப்பல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் இந்த கப்பலுக்கு ஏன்னு கொடுத்துக்கலாம், இந்த கப்பலுக்கு பின்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போது ரெண்டையும் இங்கே இந்த உச்சியிலிருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. எவ்வளோ டிகிரியில்? 28 டிகிரியில் ஒன்றையும் 45 டிகிரியில் ஒன்றையும் பார்க்குறாரு. இப்போ எது ஃபஸ்ட்டு எந்த கப்பலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எப்படின்னா, இங்கே 28 டிகிரிங்கிறது கம்மியாக இருக்கா, 45 டிகிரிங்கிறது அதிகமாக இருக்கா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒருத்தங்க இப்போ மேலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டடத்து மேலே இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் தொலைவில் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தலையை சாய்ச்சிங்கன்னா போதும், தொலைவில் இருக்கிற பொருளை பார்க்கலாம். அதே உங்கள் காலுக்கு அடியில், அந்த கட்டடத்துக்கு அடியில் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நல்லா குனிஞ்சு பார்க்கணும் இல்லையா? அப்போது இங்கிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு கப்பல், அதை நம்ம ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லேசாக தலையை சாய்ச்சிங்கன்னா போதும். அப்போது இறக்க கோணம் கம்மியாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கப்பலுக்கும், இறக்க கோணம் அதிகமாக நல்லா குனிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இறக்க கோணம் அதிகமாக இருக்கிற கப்பலுக்கும் எடுத்துக்கிறோம், ஓகேவா? அப்போது இந்த கப்பலுக்கு பாருங்கள். அடுத்து இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்? இறக்க கோண கணக்குகள்னாலே ஒரு கான்செப்ட் சொன்னோன்னா என்னது? ஒன்று விட்ட கோணங்கள் ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதில் என்ன பார்த்தோம்? அதாவது 2 இணைக்கோடுகள் இருக்கணும், அதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுச்சு அப்படின்னா அதில் ஏற்படுற கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள், அது ரெண்டும் சமமாக இருக்குன்னு பார்த்தோமா? இப்போது இங்கே ஒரு இணைக்கோடு போடுறோமா? இணைக்கோடு, இந்த கோட்டுக்கு இணையான ஒரு கோடு போடுறோம். அதுக்கு எப்போவும் என்ன பேர் கொடுப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்னு கொடுப்போம்? எக்ஸ்ன்னு கொடுத்துக்கோமா? இதுலேயும் அதே மாதிரி எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கப்பலுக்கு எவ்வளோ டிகிரி சொன்னேன்? 28 டிகிரி எடுத்துக்கலான்னு சொன்னேன்னா, அப்போ இதோடது 28 டிகிரி, ஓகேவா? இப்போது 28 டிகிரின்னு வரும்போது நான் இந்த கோணம் அதாவது ஒன்றுவிட்ட கோணங்கள் எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன்? யோசிச்சு பாருங்கள். இசட் வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போது இங்கே 28 டிகிரி அப்படின்னா இங்கே இசட் எங்கே வருது பாருங்கள், இப்படி வருதா? இப்போ இங்கேயும் 28 டிகிரி, ஓகேவா? அடுத்து என்ன டிகிரி? 45 டிகிரி. இந்த எக்ஸுங்கிற இந்த இணைக்கோட்டிலிருந்து 45 டிகிரி. அப்போது இங்கிருந்து இதுக்கு 45 டிகிரி. இப்போ இதோட இசட் பாருங்கள், இங்கிருந்து இப்படி வருதா? அப்போ இங்கே 45 டிகிரி, ஓகேவா? இப்போ நம்ம இறக்க கோணங்கள் குறிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கலங்கரை விளக்கத்தின் உயரம் 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எனில்
2 கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குற சம்மில் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா தெரியாததை ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம். உயரம் ஹைட்டு, அதனால் ஹைட்டு ஹெச், அதனால் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? எப்போ எடுக்கிற மாதிரி எக்ஸ் ஒய் அந்த மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது போடலாமா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இப்போ படை போட்டாச்சு. படை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்னென்னலாம் இருக்கோ எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம் சொல்லுங்கள்? கலங்கரை விளக்கத்தை எழுதிக்கலாமா? கலங்கரை விளக்கத்தில் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? சிடி. ஓகேவா? சிடி என்க. இது எல்லாமே இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அடுத்து கலங்கரை விளக்கம் எடுத்தாச்சு. அப்புறம் என்ன எடுத்துக்கிட்டோம்? 2 கப்பல் எடுத்துக்கிட்டோம். என்னது? ஏபி. அப்போ ஏபிங்கிறது என்னன்னு எழுதலாம்? 2 கப்பல்கள் இருக்கும் இடங்கள்னு எழுதலாமா? 2 கப்பல்கள் இருக்கும் இடங்கள் ஏ மற்றும் பி என்க. ஓகேவா? இதில் அப்போ ஏபி ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது நம்ம தெரியாத வேல்யூ, அதனால் எடுத்துக்கிட்டோம். இங்கே நான் மறந்துட்டு பாருங்கள், நீங்கள் சொன்னீங்களா என்னன்னு தெரியல, எனக்கு கேட்கல. அதாவது சிடியோட டிஸ்டன்ஸ் நம்ம எழுதுவோமா? நான் மறந்துட்டேன். சிடி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர். சிடி ஈக்குவல் டு 60 மீட்டர். ஓகேவா? இப்போ 2க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்னது? நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல, நான் முக்கியமாக நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த லைன் சொல்லணும், கோணங்கள் வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னது? இது சொல்லணுமா? ஒன்று விட்ட கோணங்கள் சொல்லணுமா? என்ன லைன் அது? இப்போது இந்த 2 டிகிரிக்கும் தனித்தனியாக எழுதணும். என்ன லைன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து எடுத்துக்குவோம். அதாவது கோணம் இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு 28 டிகிரிக்கு எக்ஸ்சிஏ. கோணம் எக்ஸ்சிஏ ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 28 டிகிரி ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ்சிஏங்கிறதும் இது எப்படி எழுதலாம்? சிஏடி. ஓகேவா? கோணம் சிஏடி ஈக்குவல் டு 28 டிகிரி. மற்றும் இன்னொரு செட் இருக்குல்ல, அதையும் எழுதணும். அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ்சிபிவா? எக்ஸ்சிபி. கோணம் எக்ஸ்சிபி ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி? 45 டிகிரி ஈக்குவல் டு இதோடது எப்படி எழுதலாம்? சிபிடி. ஓகேவா? கோணம் சிபிடி. ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? செங்கோண முக்கோணம் பார்க்க போகிறோம். செங்கோண முக்கோணத்தில் இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டீட்டா வேல்யூஸ் வந்து இப்போ இந்த 2 இங்கே டீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் 2க்குமே தான் வரும். இந்த செங்கோண முக்கோணம் எடுத்தாலும் இதுதான் எதிர்பக்கம், இந்த செங்கோண முக்கோணம் எடுத்தாலும் இதுதான் எதிர்பக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டீட்டாவோட வேல்யூஸ் இங்கே வந்து tan 45 டிகிரி, இங்கே 28 டிகிரி. tan 45 டிகிரி நம்மளுக்கு தெரிஞ்ச டேபிள் வேல்யூ. 28 டிகிரிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதுக்கு வந்து டேபிள் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூக்கு என்னென்னு வரும்? 45 டிகிரிக்கு 1 அப்படின்னு வருமா? டேபிள் வேல்யூஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுருக்கி போடுறது ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த சின்ன செங்கோண முக்கோணத்தில் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம்? செங்கோண முக்கோணம் சிடிபி. ஓகேவா? அதாவது கோணம் செங்கோணம் இருக்கிறது எதுக்கு? டிக்கு. அப்போ டி தானே நடுவில் போடுவோம். செங்கோண முக்கோணம் சிடிபியில் எந்த டிகிரி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த டிகிரி வரும்? 45 டிகிரி. ஓகேவா? எழுதுற பாருங்க. செங்கோண முக்கோணம் சிடிபியில் கோணம் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு தடவை எழுதிக்கலாம். இதுக்கான கோணம் மட்டும் எழுதிக்க போகிறோம். அப்போ கோணம் எது? பிக்கு தான் வருது. அப்போ பி தான் நடுவில் வரணும். என்ன? சிபிடி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 45 டிகிரி. இப்போ என்ன டீட்டா எடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது
இங்கே எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம். அப்போது எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வர மாதிரி என்ன தீட்டா? tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போது tan தீட்டாக்கு பதிலாக என்னது? tan 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம். எதிர்பக்கத்துக்கு 60ன்னு கொடுத்துருக்காங்க. எதிர்பக்கம், இப்போ எதிர்பக்கத்துக்கு சிடியா, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிடி. ஓகேவா? இப்போ சிடியோடது 60, பிடியோடது நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இப்போ அடுத்துல பாருங்கள், tan 45 டிகிரியோட டேபிள் வேல்யூன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்ம முக்கோணவியல் பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் அண்ட் டேபிள்னு, அதில் டேபிள் எப்படி நான் போடுறதுன்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்போ tan 45 டிகிரியில் அந்த டேபிள் வேல்யூ என்ன? 1 ஈக்குவல் டு இங்கே 60/BD அப்படின்னு அப்படியே இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பிடி தான் வேணும். அப்போ அதை தான் மேலே கொண்டு வரணுமா? அதை இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 × BDன்னு வரும். BD ஈக்குவல் டு 60. ஓகேவா? 60 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர். இப்போ பிடியோட வேல்யூ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிடிங்கிறது எது? இங்கே. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போ அடுத்து என்ன முக்கோணத்தை எடுத்துக்கணும்? இந்த பெரிய முக்கோணம் எடுத்துக்கணும். அதோட பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பேர் என்னது? CDA. ஓகேவா? செங்கோண முக்கோணம் CDAவில் கோணம் என்ன? CAD ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 28 டிகிரி. ஓகேவா? எழுதலாமா? செங்கோண முக்கோணம் CDAவில் கோணம் CAD ஈக்குவல் டு கோணம் CAD ஈக்குவல் டு 28 டிகிரி. ஓகேவா? இப்போ இங்கேயும் என்ன தீட்டா தான் எடுத்துக்கிறோம்? tan தீட்டா தான். அதே tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan தீட்டாக்கு பதிலாக என்ன வேல்யூ போடலாம்? 28 டிகிரி. ஓகேவா? ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே என்ன வரும்? அதே சிடிங்கிற அந்த கலங்கரை விளக்கத்தின் உயரமே தான். இப்போ சிடி டிவைடட் பை கீழே பாருங்கள், அடுத்துள்ள பக்கத்துக்கு பாருங்கள், கீழே இந்த ரெண்டையுமே சேர்த்தி தானே, அதாவது இது மொத்தமாக சேர்த்தி இந்த முக்கோணம் அடுத்துள்ள பக்கம்ங்கிறது. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வருமா? இதில் அப்போ நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம். எப்படி பிரிச்சுருக்கோம்? இங்கே பிடிங்கிறது ஒன்றையும் ஏபிங்கிறது ஒன்றாகும். ஏபி ப்ளஸ் பிடி இப்படி பிரிச்சுருக்கோமா? அப்போ அதே மாதிரி நம்ம இதுலேயும் பிரித்து எழுதலாம். பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிடி. ஓகேவா? இப்போ tan 28 டிகிரியோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு சிடியோடது 60 டிவைடட் பை ஏபி வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் அந்த பிடி வேல்யூ இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல, என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 60 மீட்டர். ஓகேவா? 60. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸை வந்து இந்த சைடு மேலே கொண்டு போயிடுவோம், இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்துடுவோம். அப்போ கொண்டு வந்தால் எப்படி வரும் பார்க்கலாமா? இந்த எக்ஸ் டைம் இப்போ மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 60ங்கிறது இந்த சைடு வந்துடும். அப்போ இங்கே 60 டிவைடட் பை இந்த புள்ளியில் இருந்த நம்பர் 0.5317ங்கிறது இங்கே கீழே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் வகுக்கணும். ஓகேவா? வகுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம இதை கீழே புள்ளி இருக்கக்கூடாது. அப்போ புள்ளி எடுக்கணுன்னா நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கோ அத்தனை 0 வர மாதிரி நம்பரை போட்டு மேலே கீழே பெருக்குவோமா? ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 0.5317. இப்போ எந்த நம்பரை போடலாம் பாருங்கள். எத்தனை டிஜிட் இருக்குது? 4 டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ எத்தனை 0? 4 0 போடணும். 1 போட்டு 1 2 3 4 0 போடும்போது அப்போ புள்ளி வெளியே வந்துடுமா? அதே மாதிரி கீழே போடுறதுனால வேல்யூ மாறாமல் இருக்கணும். அப்போ மேலேயுமே அதே மாதிரி, அதாவது 10,000ஆல் பெருக்கியிருக்கோம், மேலேயும் கீழே பெருக்கியிருக்கோம். இப்போ போட்டோன்னா என்ன வரும்? இங்கே 60 கூட 4 0 சேர்ந்து வரும்.
1 2 3 4 5 ஓகே. கீழே வெறும் நம்பர் மட்டும் வந்துடும், அதாவது புள்ளி போயிட்டு வெறும் நம்பர் மட்டும் வந்துடும். அப்போது 5 3 1 7ன்னு வரும். இப்போ இதை வகுக்கணும், வகுத்து சொல்லுவீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதில் நானே போட்டுடுறேன். இனி அடுத்த வர கணக்குகள் நீங்கள் தான் எனக்கு வகுத்து சொல்லணும். அப்போது இது நான் போடுற பாருங்க, இப்படின்னு சைடில் போடுறேன். 6 போட்டு 5 0 1 2 3 4 5. எதால் வகுக்கணும்? 5317ஆல் வகுக்கணும். ஓகேவா? இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு நம்பர் கூட மாற்றாமல் பார்த்து கவனமாக போடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலாம்? இங்கே 5000 இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம 6000 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 6000 எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6000ல் எத்தனை இந்த நம்பர் வரும்? ஒரு தடவை போடலாமா? ஒரு தடவை 5317 வரும். அப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கழிக்கும்போது இங்கே எல்லாமே 0வாக தான் இருக்குது. இங்கேருந்து கடன் வாங்கணும் அப்படின்னா இங்கே 10 ஆகும். அப்போ இது கடன் வாங்கினா இங்கே 10, இது கடன் வாங்கினா இங்கே 10, இதெல்லாமே கொடுத்துறதுனால இங்கே 9 9ன்னு வந்துருமா? அதாவது இங்கே 10 இதுக்கு ஒன்று கொடுக்கும்போது இது 9000, இதுக்கு ஒன்று கொடுக்கும்போது இது 9000. அப்போ 10லேருந்து 7 போச்சு அப்படின்னா 3, 9லேருந்து 1 போச்சு அப்படின்னா 8, 9லேருந்து 3 போனால் 6. இங்கே 6 வந்து ஒன்று கடன் கொடுத்ததுனால இங்கே 5 தான் இருக்கும். அப்போ 5ல் 5 போனால் 0 தான். இது இருக்கா? இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணணும் பாருங்கள். அடுத்து இன்னொரு நம்பரை கீழே இறக்குறோம். எதை இறக்கணும்? இந்த 0வை இறக்கணும். இப்போ இதை நம்ம இறக்கணும் அப்படின்னா இங்கே 6830ன்னு வருது. இதில் எத்தனை தடவை இந்த நம்பர் வரும்? ஒரு தடவை தான் வரும். அப்போது ஆல்ரெடி 1 இருக்குது, 11 வந்துருச்சா? இப்போ ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா 5317. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டையும் மறுபடியும் கழிங்க பார்க்கலாம். இதில் போகாது, 0 தான் இருக்குது. அப்போ இங்கே கடன் கொடுத்துட்டா இங்கே 2, இங்கே 10ன்னு ஆகும். 10ல் 7 போச்சுன்னா 3, இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1, 8ல் 3 போனால் 5, 6ல் 5 போச்சுன்னா 1. இந்த மாதிரி வேல்யூ வருதா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இன்னொரு 0 பேலன்ஸ் இருக்குது, அதை கீழே இறக்குறோம். அதை கீழே இறக்கணும் அப்படின்னா 15000 சம்திங் வருது. இப்போ 15000ல் இது எத்தனை தடவை வரும்னு பாருங்கள். 2 தடவை போட்டாலே 10600 அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அதாவது 5300 2 தடவை போட்டாலே 10600 வந்துடும். நம்மளுக்கு 3 தடவை போடும்போது 15000க்கும் மேலே எக்ஸ்ட்ராவாக இதுக்கு மேலே போயிடும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 தடவை மட்டும் போட்டுக்கிறோம். இப்போ 2 தடவை போட்டோம் அப்படின்னா பெருக்குங்க பார்க்கலாம். 2 7 14, மீதி 1, 1 2 2 2 1 3, அடுத்து 2 3 6, 2 5 10. ஓகேவா? இப்படி வருதா? இப்போ இந்த ரெண்டையும் கழிக்கணுமா? இங்கே இப்போ 0 இருக்குது, அதனால் இங்கேருந்து கடன் வாங்கினோன்னே இது 2 இது 10 10ல் 4 போச்சுன்னா 6, 2ல் 3 போகாது. மறுபடியும் இங்கேருந்து கடன் வாங்கினா இது 0ன்னு ஆகும், இது 12 ஆகும். 12ல் 3 போச்சு அப்படின்னா 9, இங்கே 0ன்னு தான் இருக்கும். கடன் கொடுத்ததுனால 1ங்கிறது 0ன்னு ஆயிரும். அப்போது இங்கே 0ன்னு இருக்கனால இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 4 இது 10 10ல் 6 போச்சு அப்படின்னா 4, இங்கே 4 4 0, அதாவது 14ன்னு எடுத்துக்கலாம். 14ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 4. ஓகேவா? இந்த மாதிரி வருதா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? புள்ளி வச்சுட்டு 0 போடுறோம். அதாவது இந்த 4000ன்னு இருக்குது, இங்கே 5000 இருக்குது, உள்ளே வராது, அதனால் புள்ளி வச்சுட்டு 0 போடுறோம். இப்போ போட்டோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும் பாருங்கள். 44000 இருக்குது, 5000 இருக்குது. இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் சொன்னால் 8 5 40ன்னு வருமா? அப்போ அந்த மாதிரி போடலாமா? 8 5 40. அப்போ 8ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 7 7 49, 8 7 56, 56க்கு 6, மிச்சம் ஒரு 5ன்னு வரும். அடுத்து 1 8 8 8 5 13, மிச்சம் 1. அடுத்து 8 3 20, 1 8 8 2 வரும், 3 24, மிச்சம் 1 இருக்குது. அப்போ 25ன்னு வரும், மிச்சம் 2. 8 40, 42 42 இந்த மாதிரி வருதா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இது 5000, இது 10, 10ல் 6 போச்சுன்னா 4, 5ல் 3 போச்சுன்னா 2. அடுத்து 9ல் 5 போச்சுன்னா 4, 4ல் 2 போச்சுன்னா 2, 4 4 போனால் 0. இந்த மாதிரி வருதா? 24 24 அப்படின்னு வருதா? இப்போ இதில் மறுபடியும் என்ன பண்ணணும்? இன்னொரு 0 சேர்த்துரும். ஏன்னா மறுபடியும் 0 சேர்த்துறது நம்மளுக்கு இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் எடுக்கணும். அப்போ அந்த 2 டிஜிட் எடுக்கிறதுக்கு வேண்டி எப்போ 3 எடுத்து அது 5 விட அதிகமாக இருக்கான்னு பார்த்து போடுவோம். அதனால் இப்போ இன்னொரு 0 சேர்த்திட்டு இப்போ இதில் பாருங்கள் 24000 இந்த மாதிரி வருதா? 24000 வருது. அப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் 24ங்கிறது எத்தனை தடவை வரும்? ஒரு 4 தடவை போடலாமா? 4 தடவை போட்டோம் அப்படின்னா 4 7 20, இதை இங்கே போடுற பாருங்கள், கொஞ்சம் தள்ளி போடுறேன். 24 24ன்னு வருது, ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் நேராக கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா நேராக வந்துடும். இப்போ 4 தடவை போட்டோன்னா 4 7 28, ஒரு நாள் 4, 4 2 6,
அடுத்து 4 3 12, 12க்கு 2 மிச்சம் 1, 4 5 20, 20 1 21. ஓகேவா, இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 3 இது 10 10 8 போச்சுன்னா 2, இங்கே 3ல் போகாது. அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இது 1 ஆகும், இது 13 ஆகும். 13ல் 6 போச்சு அப்படின்னா 7. அடுத்து இங்கே 1 இருக்குது, 1ல் 2 போகாது. இங்கேருந்து கடன் வாங்கினா இங்கே 3, இங்கே 1, 11ல் 2 போச்சு அப்படின்னா 9. அடுத்து 23ல் 21 போயிடுச்சு அப்படின்னா 2. ஓகேவா, இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு 0 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே 3 டிஜிட் வந்துடும். அதனால் இதோட நிறுத்திக்கலாம். இப்போ இதை மட்டும் பெருக்கி பாருங்கள். 29,000 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் எத்தனை தடவை போடலாம்? ஒரு 5 தடவை போடலாமா? அப்போ பெருக்கி பாருங்கள். ஐஏழு 35, மீதி 3. அடுத்து ஓரஞ்சு 5, 5 3 8. அடுத்து 3 15, மிச்சம் 1, 5 25, 25 1 26. இப்படி வருதா? இப்போ இதை கழிக்க கூட வேணாம், இதை அப்படியே விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு 3 டிஜிட் கிடச்சிருச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோம் பாருங்கள். 112.8. இங்கே 5ங்கிறது 5ஆகவும் 5 விட அதிகமாகவும் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கிற நம்பர் கூட ஒன்று சேர்த்தி போடுவோமா? இப்போ சேர்த்தி போட்டால் என்ன வரும்? இங்கே 4ங்கிறது 5ன்னு வரும். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஈக்குவல் டு 112.85. அதாவது ஆன்சர்னா எக்ஸ் ப்ளஸ் 60ஓட ஆன்சர். ஓகேவா, நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அந்த 2 கப்பலுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் வேணும். அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்கிற 60 இந்த சைடு மைனஸில் வருமா? அதாவது 112.85 மைனஸ் 60 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் கழிக்கணும். இதை இப்போ நான் கழிக்க போகிறதில்ல. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கழித்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள், பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற ஆன்சரும் நான் சொல்கிற ஆன்சரும் ஒன்று தானே அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். போட்டுட்டு வாங்க. ஆன்சர் போட்டிங்களா? என்ன வந்தது பாருங்கள். 52.85 மீட்டர் வந்தது. அவங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சா? அப்போது சூப்பர், நீங்கள் போட்டது கரெக்டு. இல்லை தப்பாக வந்திருக்குனாலும் ஃபீல் பண்ண வேணாம். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அது என்னென்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சூப்பராக கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ அதை எப்படி கழிச்சோன்னு பார்த்துடலாமா? போட்டுட்டுமா? பாருங்கள். இப்போ எப்படி கழிக்கணுங்கிறது நான் சைடில் போடுற பாருங்கள். அதாவது 112.5 8 5ங்கிறத 60ல் கழிக்கணும். கழிச்சோம். இங்கே எந்த நம்பரும் இல்லை, அப்புறம் 60 தான் இருக்குது. அப்போ இல்லாதனால 0 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். 5லேருந்து 0 போச்சுன்னா 5, 8லேருந்து 0 போச்சுன்னா 8. ஓகேவா, அடுத்து இங்கே 2லேருந்து 0 போச்சுன்னா 2, 11லேருந்து 6 போச்சுன்னா 5. ஓகேவா, அவ்வளோதானா? உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்திருந்தால் சூப்பர். வராதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அடுத்த இதில் சரி பண்ணிக்கலாம். சூப்பராக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இனி அடுத்த வீடியோலையும் நான் போட போகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கணக்கு போட போகிறோம். ஓகேவா, வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நோட்டு பென் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.